117வது பிறந்த நாளை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு செலுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ப்ரெஸ் மீட்டை இங்கே வச்சுக்கலான்னு சொன்னேன். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில்தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு தேர்தல் பரப்புரையில் 3 படி அரிசி அவருடைய லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் மக்களுக்கு 1 படி அரிசி தான் கொடுத்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சித் தலைவர் நிறைவேற்றினார். அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போ சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு செலவைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை அண்ணா இருக்கும்போதே மவுண்ட் ரோடில் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரட்சித் தலைவரும் அம்மாவும் சரி அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட தவறலை. அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படிதான் சொல்லுவாராம். அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றுவாருன்னு தான் இருந்தோம். படிப்படியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் புரட்சித் தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு புரட்சித் தலைவரை கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சே ஆகணும்னு சொன்னதும் அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சித் தலைவர் அந்த கட்சியை ஆரம்பித்தார். புரட்சித் தலைவர் 1980 அண்ணாவுடைய வீட்டை அரசுக்கு வழங்கினார். அதே போல் 1995 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று புரட்சி தலைவர் செஞ்சாரு, அடுத்ததும் அம்மா தான் செஞ்சாரு. இதை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். ஏன்னா அதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் 6 மாதத்தில் தேர்தலே வரப்போகுது. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படிதான் சொல்லணும், முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க. வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது. அதில் என்ன சொல்கிறாங்க, 15,515 கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அரசாணையே வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடிச்சு வரும்போது 89% ஏற்கனவே இங்கே நடந்துகிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு. 10% தான் இப்போ அவர் போனதுல வந்த பணம். இப்போ இந்த 1 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 50% வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் ஜவுளி தொழில் சுத்தமாக முடங்கி போயிருக்கு. அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு 32 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கு. அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வர்றது 17,000 பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை. ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 கோடிக்கு கடல் உணவு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில். அங்கேருந்து போகிறது, ஷிப்மெண்ட்டு போகிறது இப்போ போகலை. அதுக்கு என்ன செய்ய போறீங்க மாற்று அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை. இல்லை உங்கள் நாலேஜுக்கு அது வந்துதான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், அதில் 500 கோடிக்கு உள்ள கடல் உணவு ரிட்டர்ன் ஆயிருக்கு, திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு பெரிய இழப்பு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம ஊருக்குள்ள இருக்கிற வேலையை உக்காந்து பேசி சரி பண்ணுறதுக்கு முதல் நடவடிக்கை தேவை. அதை விட்டுட்டு நான் வெளிநாடுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், முதலீடை கொண்டு வந்தேன். நீங்கள் 4 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? தேர்தல் 6 மாதம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நான் இவ்வளவு முதலீடை கொண்டு வந்தோம் அது இதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பர்சனல் சொந்த வேலை இருந்தால் நீங்கள் தனியாக போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அரசாங்கம் இன்னைக்கு நிதி நெருக்கடியில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த செலவு வீண் செலவுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கோயம்புத்தூர்ல அதாவது அரசு மக்களுக்கான சுகாதாரம் மற்றும் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கிறது விளம்பரத்திற்காக சொல்லிட்டு இருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல அரசு மருத்துவமனையில வீல் சேர் இல்லாம ஒரு முதியவர் பெரும் அவதிக்குள்ளானதை செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இந்த நிலை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது இது அம்மா அரசாங்கம் இருக்கும்போது அவங்களுக்காக தனி படிக்கட்டு, சர்வ படிக்கட்டு,
இதெல்லாம் போட்டது அம்மா இருந்தப்போ பண்ணது. அரசாங்க ஆஸ்பத்திரிகளில், அதாவது மருத்துவமனைகளில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை எளியதுங்க அங்கே போய் உடல்நலம் இல்லாமல் ஊனமுற்றவர் போகும்போது அவர்கிட்ட காசு கேட்டால் அவர் எங்கே போவார்? இது வெறும் கோயம்புத்தூரில் மட்டும் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்குது. எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இதுதான் நடக்குது. அவங்களுக்கு சுகாதாரமாக எதுவும் கொடுக்கப்படலை. அங்கே மருத்துவமனை சுத்தமாகவும் இல்லை, மருந்துகளும் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த 10 நாள் கெடு இன்னைக்கு முடியுது. அதிமுக ஒன்றிணைந்தாதான் 2026 வெற்றியை காண முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இப்ப அந்த கெடு முடியுது. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பத்தி எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அவர் அதை நிராகரிச்ச மாதிரி தான் தெரியுது. நீங்க அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவா ரொம்ப ஈஸியான வேலை. சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது டைம் எடுக்கும் சேர்க்கறது. இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா. அதனால இது நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு வராரு. இதை எப்படி பாக்குறீங்க? நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தாரு முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்ப நம்மளோட இல்லையா இத்தனை காலம் ஆகுது? இந்த வேடிக்கையா இருக்கு. அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏத்துக்கிறது போல இருக்கு. அதனால இப்ப உங்களுடன், ஏன்னா உங்களுடன் ஏன் இப்ப சொல்றாங்கன்னா உங்கள்கிட்ட தானே வாக்கு கேட்கணும், அதனால சொல்லியிருக்கோம். அதிமுக ஒன்றிணைன்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே குரல்ல நீங்க முன் வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கீங்க? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லி ஏற்கனவே 4-5 வருஷமா இல்ல சொல்லிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமா இல்ல. இல்ல முன்பு இருந்ததை விட இப்பதான் அதிகமா பிளவு ஏற்பட்டிருக்காங்க. இல்ல இல்ல, அது உங்களுக்கு உங்க கண்ணோட்டம், நீங்க பாக்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. இல்லாம ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே தமிழகத்துல போராட்ட களமாக மாறி இருக்கு. இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யாம இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்களை வாக்களித்த மக்கள் இப்படி ஒரு அவதிக்குள்ளான நிலைமை பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வாக்களித்த மக்களை பத்தி பேச்சு இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாவே அவங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களை எல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பத்தி அவங்க கவலைப்படல. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பு பேசியிருக்காரு. சரி, உங்களிடம் ஏதாவது பேசினாரா? அடுத்த இருவரும் சந்திக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க கட்சியினுடைய அடிப்படையில இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் என்னவா இருக்கு, கட்சி ஒன்னா இருக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத சொல்றாங்கல்ல. அதான் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இவரும் அதான் சொல்றாரு, அவரும் அதான் சொல்றாரு, எல்லாரும், நானும் அதான் சொல்றேன். ஒருங்கிணைக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி சாத்தியம் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி நடந்தாதானப்பா நல்லது. அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாள்ல சில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவுடைய உருவம் பதித்த கட்சி கொடி எங்களுது. இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இதெல்லாம் பழமொழி போல இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். என்ன மாதிரி மனசு உள்ளவர் அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபடிதான்
எங்கள் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல் இன்னொன்று சொன்னார், அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வந்து பழமொழி தான் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, அதுவும் அண்ணா சொன்னது தான். இதெல்லாம் வேற யாரும் பழமொழின்னு அந்த காலத்துல இருந்தெல்லாம் இல்லை, இது அண்ணா சொன்னது. அதே அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது, அடுத்தவங்க மனசு புண்படாம நடந்துக்கணும், வேல் பாய்ச்சிரா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. அதை எங்க 2 தலைவர்களும் அதை தலைமையில வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க. சிறமேல் வச்சு தான் நடந்தாங்க. அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில தான் இருக்கேன். விஜயோடைய பிரச்சார வாகனத்தில் அதிமுகவுடைய 2 பெரும் தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆர் எடுத்து முன்னிலைப்படுத்துறார். அவருடைய பிரச்சாரத்தின் போதும் 2 தலைவர்களுடைய பெயரை உச்சத்து தான் பயன்படுத்துறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவருடைய பிரச்சார பாணி எப்படி இருக்கு? அதாவது அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் முழுசா, அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொன்னேன். போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் சொல்லி விஜய் திரும்ப திரும்ப சொல்றாரு. அவரு கான்ஷியஸா ஏடிஎம்கே வந்துட்டு எல்லா பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றாரு, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய் ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அதிமுகவை பெருசா பெரிய ஈடுபாடு கொடுக்க மாட்டாரு அதிமுக சார்ந்த விஷயங்கள் மேல. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, அவருக்கு வந்து திமுக மேல உள்ள கோபம் அதான் வெளிப்படுத்துறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தமிழகத்தில் போதை காலத்துல இளைஞர் மத்தியில் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சிருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்லுவாங்க. இந்த தமிழக அரசு இந்த சட்டம் ஒழுங்கு இந்த 4 ஆண்டு காலமாக எப்படி இருக்கு, அது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குண்டை போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யூனிஃபார்ம் போட்டவங்களை போய் இழுத்து அடிக்கிறாங்க. இது அடிக்கிறது யாருன்னா திமுக காரவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சட்டம் ஒழுங்க வச்சிருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? நிச்சயமா முடியாது. அதுதான் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சமயத்துல பாமக ஊராட்சி மன்ற தலைவர் அவரை திமுக காரவங்க தான் வண்டியை விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க. இதை எங்க போய் சொல்றது? என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செயல்படணுங்கிறது தான் நான் ஆரம்பத்துல இருந்து திரும்ப திரும்ப சொல்றேன். வெளிநாட்டு பயணம் சம்பந்தமா பேசியிருந்தீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மருத்துவமனைகள்லயும் ஒன்றும் இல்ல 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்போன்னு முதலமைச்சர் நம்பிக்கையா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவரு நம்பிக்கையா சொல்றாருன்னா மக்களை அந்த அளவுக்கு முட்டாள்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தெரியுது. மக்கள்கள் வந்து விழிப்போட இருக்காங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைச்சது, அது மாதிரி 3வது அணி அமைகிறதுக்கு தமிழகத்துல வாய்ப்பு இருக்கா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு பெற்றதுதான் எங்களோட வேலை. அதுக்கு உண்டான பண்ணியதுதான் குறிப்பா என்னுடைய செயல்பாடு இருக்கும். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி சாத்தியமா? ஒரு குரல் எழுந்திருக்கு, கூட்டணியில ஆட்சியில பங்கு. தமிழ்நாட்டுல மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. அது வந்து யதார்த்தமா காலகாலமா நடக்கிறது. அதுதான் உண்மை. இப்ப நெல் கொள்முதலுக்கு போதுமான இடவசதி எதுவுமே இல்லை. அதே மாதிரி விருத்தாச்சலம் 20,000 நெல் மூட்டைகள் வந்து நாசமா போயிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான். இவங்க இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றாங்க. விவசாயிகளை பத்தி சுத்தமா நினைக்கல அவங்க. ஏன் அவங்களுக்குன்னு வந்து குடோன் கட்டுறதுக்கு அவங்களுக்கே கடன் உதவி பண்ணலாம். அங்கேயே ஒரு கூட்டுறவு தான் மக்களையே ஒன்று சேர்த்து செய்யலாம். அதெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு தெரியவும் இல்லை, அந்த யோசனையும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணு நம்பி இருக்கிறது இது மட்டும்தான், விளம்பரம் மட்டும்தான். இன்னும் வந்து ஏற்கனவே வேலை செய்யலன்னு நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 3-4 மாதமும் பாருங்க அப்படித்தான் போகும். ஏற்கனவே வந்து அவங்க சொன்னது, அவங்க நிதியமைச்சர் இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு, நாங்க வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதுல 364 நாங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம். படிச்சிட்டோன்னு சொல்லல,
படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, 37 திட்டங்களுக்கு மத்திய அரசுடைய உதவியை நாடி இருக்கோங்கிறார். நான் என்ன சொல்றேன், திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க 505 வாக்குறுதியில கொடுக்குறீங்க. அதுல எதுக்கு போய் நீங்க அனாவசியமா இப்ப மத்திய அரசு இருக்கிறீங்க? உங்களால நம்மளால முழுமையா செய்ய முடியும் இத அப்படிங்கறத மட்டும்தானே நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க வெற்றி பெறறதுக்கு நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில மத்திய அரசை அனாவசியமா ஏன் இழுக்கிறீங்க? மத்திய அரசு கிட்ட கேட்க முடியாத, ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க செய்ய முடியாதுல்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒன்னாதான் ஒரு திட்டங்களை பிரிச்சு கொடுப்பாங்களே ஒழிய, நீங்க உங்க இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்க செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. திருப்பி என்ன சொல்றாரு அந்த நிதியமைச்சர், நாங்க கொடுத்ததுல 64 திட்டங்கள் எங்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறார். செயல்படுத்த முடியாததை எல்லாம் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? அப்ப உங்களுடைய முழு மூச்சா உங்களுடைய எண்ணம் இதுல இருந்திருக்கு, நீங்க மக்களை ஏமாத்தணும். ஏமாத்தி இப்போதைக்கு வாக்க வாங்கிட்டு வெற்றி பெற்று வந்துடணும். அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் சூறாடுறதுக்காகவே நம்ம பதவிக்கு வரணும்னு நினைச்சு வர்றவங்கள நீங்க என்ன செய்ய முடியும்? அதுல இன்னொன்னு சொல்றாரு, 37 திட்டங்களுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க தான் ஆட்சி பண்றீங்க, நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க தானே செய்யணும். இன்னொருத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வர தேர்தல் வருது, நம்ம மக்களுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில அதை சொல்லணும் நின்று அப்படின்னு சொல்லணுங்க. அது மாதிரி சூழ்நிலையே இல்லையே. செய்ய முடியாதெல்லாம் சொல்றது தானே திமுகவோட வேலையே. அதிமுக ஒன்றிணைய நினைக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே டெல்லி சென்று பாஜக தலைவர்களை பாக்குறாங்க. பாஜக தயவு தேவைப்படுது அதிமுக ஒன்றிணையது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அப்படி கொண்டுட்டு போயிடுறீங்க பத்திரிகையில. தொடர்ந்து செய்யற விமர்சனம் என்னன்னா, அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல பாஜக தலையிடுறது அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறது. குறிப்பா அவங்க ஏன் அமித்ஷாவை போய் பாக்குறாங்க அதிமுக இருக்க பிரச்சனைக்கு? நான் ஒன்னேன்னு சொல்லட்டான், திமுக காரங்க பாக்குறதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அவங்க கட்சி பிரச்சனைக்காக போறது அது இப்ப சொன்னது, நீங்க சொன்னது கரெக்ட். அவங்க கட்சி பிரச்சனைக்காக போறது இல்ல, அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போறாங்க. அது உண்மை. டெல்லி சென்று அதிமுக கட்சி பிரச்சனைக்காக அமித்ஷாவை போய் பாக்குறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்குங்க என்னோட வேலை நான் சரியா செஞ்சுட்டு போயிருக்கேன். அதை செஞ்சு காட்டுவேன்.